வணக்கம் வந்தாச்சுங்க பவர் பேக்ட் பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானன் பாலம் சேனலில் சீசன் 3 எபிசோட் 19 என்ன பார்க்க போகிறோம்? மிரவாக் எக்ஸசைஸோட டே 17 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட மிரவாக் எக்ஸசைஸில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ், அதாவது நமக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா, டென்ஷன் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற பயமும் டென்ஷனும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நமக்குள்ளே இருக்க ஃபியர், நமக்குள்ளே இருக்க டென்ஷன் நம்ம ரிலீஸ் பண்ண இன்னும் ஹாப்பியாக ஜாலியாக நிம்மதியாக ஜம்முன்னு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னையோட மிரவாக் எக்ஸசைஸ்குள்ள தான் நம்ம போகிறோம். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ்க்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துக்கோங்க, ஒரு கம்ஃபர்டபுளான சேரில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 கைகளையும் உங்கள் தொடைகள் மேலே வச்சுக்கோங்க, அதாவது உங்கள் லேப் மேலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 பாதங்களையும் கீழே கிரவுண்டில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் பஸ்ஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஸ்ஸில் ஒருத்தர் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க, இல்லை ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க, ஆஃபீஸ் வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துட்டு டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். திரும்ப ஒரு முறை டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீப் பிரெத்ஸை நீங்கள் 3 முறை எடுக்கணும். சரிங்களா? இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விஷுவலைஸ் பண்ண போகிறோம். நமக்குள்ளே இருக்கிற ஃபியர், டென்ஷன் அப்படிங்கிற 2 விஷயமுமே நமக்குள்ளே மேலே ஓவர் கோட்டாக இருக்கிறதா விஷுவலைஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஓவர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபியர், டென்ஷன் அப்படிங்கிற ஓவர் கோட்டை நம்ம அதில் இருக்க ஒரு பட்டனையும் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ஓவர் கோட்டை நம்ம ஷோல்டர் வழியாக கழட்டி நம்ம கைகள் வழியாக வந்து அந்த ஓவர் கோட் கீழே விழுறதா விஷுவலைஸ் பண்ணுங்கள். இப்போது உங்கள் உடம்புல இருந்த ஃபியர், டென்ஷன் எல்லாமே உங்கள் உடம்பை விட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் ரிலீஸ் ஆகாச்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போது உங்கள் பாடி கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸ்டான ஃபீலில் இருக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஒருவேளை மசில்ஸ் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ஷோல்டர் ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ட்ராப் ஆகலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே என்ன ரிலாக்ஸ்டான ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், அதை ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் ஒட்டுமொத்த பாடியும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உங்கள் பாக்கெட் மிரர் அதை அதாவது உங்கள் ஃபோனில் செல்ஃபி கேமரா எடுத்தால் கூட அதை நீங்கள் எடுத்து அதை பார்த்துட்டு, ஐ ரிலீஸ் ஆல் ஃபியர், ஐ லெட் கோ ஆஃப் ஆல் டென்ஷன், ஐ எம் அட் பீஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் இஸ் மை டிவைன் ரைட் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது என்னோடய பயங்கள் எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன், என்னோடய டென்ஷன் எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன், அதை நான் லெட் கோ பண்ணுறேன், என்னால் நிம்மதியாக வாழ முடியும், நான் நிம்மதியாக இருக்கேன், இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் ஃப்ரீயாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னோடய உரிமை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. சரிங்களா? இந்த அஃபர்மேஷனை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் கண்களை மூடி நல்லா டீப் பிரெத், அதாவது டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு அஃபர்மேஷன் சொல்ல போகிறோம். என்ன அஃபர்மேஷன் அப்படின்னா, ஐ பிலீவ் இன் மீ, ஐ எம் அ கேப்பபிள் பர்சன், I can do it, I can handle anything that comes my way, I believe in possibilities அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நான் என்னை நம்புகிறேன், எனக்கு நான் ஒரு தகுதியான நபர், என்னால் என் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை நான் ஹேண்டில் பண்ண முடியும், என்னால் எது வேணால் நல்லா செய்ய முடியும், அது மாதிரி என் வாழ்க்கையில் நிறைய சாத்தியக்கூறுகளை நான் நம்புகிறேன். அதாவது நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். நல்லதும் நடக்கலாம் சென்ஸ் என்னோட இது பாசிட்டிவாகவும் நடக்கலாம், நெகட்டிவாகவும் நடக்கலாம். அப்படி நெகட்டிவாக நடந்தால் கூட அது என்னோட க்ரோத்தை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்புறது தான் இந்த ஒரு விஷயம். ஸோ ஐ பிலீவ் இன் பாசிபிலிட்டிஸ், அதாவது நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது, எல்லாமே ராங்காக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டம், எல்லாமே ராங்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற நம்மளுக்குள்ள ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அது சொல்கிறாங்க, ஐ பிலீவ் இன் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற அஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்பப்பெல்லாம் நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்களோ, எப்பப்பெல்லாம் உங்கள் ரிஃப்ளெக்ஷனை பார்க்குறீங்களோ, அப்போல்லாம் ஐ எம் அட் பீஸ், ஐ ஹவ் ஆல் த டைம் ஐ நீட், ஐ ஃப்ளோ வித் லைஃப் ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எனக்கு நான் செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு நேரம் இருக்குது, என்னால் லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக வாழ முடியும், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழணும்னு அவசியம் கிடையாது, என்னால் ஈஸியாக ஹாப்பியாக ஜாலியாக வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணணும், எல்லாமே நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூட சொல்லலாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்துக்கணும் நீங்கள் சாதாரணமாக சொல்லலாம். சரிங்களா? பிகாஸ் இதில் நிறைய அஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால மேபி இது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி உங்களுக்கு அதுமாதிரி ஃபீல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் எல்லாமே சொல்லலாம் கூட சொல்லலாம், ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான், அது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு தமிழில் தான் சொல்லணும், எனக்கு என் தாய்மொழி சொன்னால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இங்கிலீஷில் சொல்லலாம், ஓகே தான், எனக்கு எனிதிங் இஸ் ஃபைன் அப்படிங்கிற நினச்சா கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஸ்டார்டிங்கில் மேபி உங்களுக்கு
என்னப்பா இருக்குது அது சொன்னால் மாறிடுமா அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் நீங்கள் சொல்ல கண்டிப்பாக அது வந்து சேஞ்சஸ் கொடுக்கும். என்னோட பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன், பர்சனலான அனுபவத்தில் வந்து சொல்கிறேன். அஃபர்மேஷன் அப்படிங்கிறது பயங்கரமாக ஒர்க் ஆகும். பிகாஸ் இப்போ நான் வாழ்கிற கரண்ட் லைஃப் அப்படிங்கிறது ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் சொன்ன அஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது பல விஷயங்கள். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அஃபர்மேஷன் நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுங்கள், பழகிக்கோங்க, பழக்கம் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். அதாவது என்னால் அது முடியும், என் வாழ்க்கையில் எது வந்தாலும் என்னால் அது வந்து கடந்து வர முடியும், என்னால் அது வந்து ஃபேஸ் பண்ண முடியும், அண்ட் வந்து எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், என்னோடய வாழ்க்கையை க்ரோத்தை நோக்கி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விஷயங்கள் தான். ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக ஜாலியாக ஜம்முன்னு ஹாப்பியாக உங்களுக்கு எப்போப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போப்பெல்லாம் நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஸோ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்கள் பாக்கெட் மிரர் எடுத்து, உங்கள் கண்ணாடி எடுத்து, இல்லாட்டி உங்கள் ஃபோனில் செல்ஃபி கேமரா எடுத்து, ஐ ரிலீஸ் ஆல் ஃபியர், ஐ லெட் கோ ஆஃப் ஆல் டென்ஷன், ஐ எம் அட் பீஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் இஸ் மை டிவைன் ரைட். அதாவது எனக்குள்ளே இருக்கிற டென்ஷனை, எனக்குள்ளே இருக்கிற பயத்தை ரிலீஸ் பண்ணுறேன், நான் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னோட உரிமை அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதை வந்து நீங்கள் தண்ணி குடிக்கும் போது இல்லைனா வந்து குளிக்கும் போது நீங்கள் சொல்லலாம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மெயினாக குளிக்கும் போது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல எதுக்கு தண்ணி ஊற்றணும், நம்ம மேலே இருக்கிற அழுக்குகள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இது நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிட் கொடுக்குற விஷயமா இருக்கும். ஏன் சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, தண்ணி நம்ம மேலே விழும்போது இந்த தண்ணி என்னோட ஃபியர், என்னோட டென்ஷன் எடுத்து ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல அது நிஜமாலே உண்மையாக மாறும். ஏன்னா வந்து நம்ம வார்த்தைகளுக்கு, நம்மளோட எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நீங்கள் திரும்ப ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுக்குலாம் சொல்லும் போது, திரும்ப ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்களுக்குலாம் போடும் போது அது நம்பிக்கையாக மாறும். நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையாக மாறும். ஏன்னா நம்பிக்கை போல் வாழ்க்கை. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் வந்து குளிக்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப ஹாப்பியான ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து குளிக்கும் போது வேறு ஏதாவது சிந்தனைகள் போகும் இல்லைங்களா, வேறு ஏதாவது அது என்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மற்ற ஒரு வேறு டென்ஷன்லாம் வரும். அதாவது இப்போ அது குளிச்சு முடிச்சுட்டு இந்த ஆஃபீஸ் போய் இந்த வேலை பண்ணணும், அந்த வேலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏதோ ஒரு 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 டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசென்ட்டுக்கு கொண்டு வரத்துக்கும் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் ஹெல்ப் பண்ண. பிகாஸ் இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த ஒரு ஆக்ஷன் எனக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க. அப்படிங்கிற போது இந்த மாதிரி அஃபர்மேஷன் நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற பர்சனாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் நானும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு வேறு ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அதாவது இப்போ வேறு ஏதாவது இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, சாப்பிட்றது முடிச்சுட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். நம்ம சாப்பிட்றது முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, சாப்பிட்றது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் யோசிக்கலாம்ல. நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்றத நம்ம ருசிச்சு இந்த சாப்பாடு எனக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாப்பாடாக இருக்கும், எனக்கு சக்தி கொடுக்குற சாப்பாடாக இருக்கும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அதை நம்ம ஃபீல் பண்ணி அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப அமேசிங்கான விஷயமா இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரெசென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி நான் சொல்லும் போது அஃபர்மேஷன் சொல்லி நான் அந்த விஷயத்தை பண்ணும்போது அது எனக்கு வந்து இந்த ப்ரெசென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லி ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடும் போது இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடாக இருக்கும், எனக்கு வந்து நிறைய ஹெல்த் கொடுக்கும், நிறைய வந்து சக்தியை கொடுக்கும், நிறைய பவர் கொடுக்கும் எனக்குள்ள அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி குளிக்கும் போது இந்த மாதிரி ஐ லெட் கோ ஆஃப் ஆல் தி ஃபியர், ஐ லெட் கோ ஆஃப் ஆல் த டென்ஷன். இந்த தண்ணி என்னோட உடம்புல இருக்கிற தேவையில்லாத அன்வான்ட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது, நெகட்டிவான தாட்ஸ் ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபர்மேஷன், ஐ பிலீவ் இன் மீ, ஐ எம் a capable person, I can do it, I can handle anything that comes my way, I believe in possibilities அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்னால் முடியாதோ, இந்த மாதிரி ஆகிடுமோ, அது மாதிரி ஆகிடுமோ, ஒரு வேளை எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஒரு வேளை எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஹெல்த்து குறைஞ்சி போயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது இந்த அஃபர்மேஷனை சொல்லிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு அந்த தாட்ஸை வந்து இல்லை நான் நம்புகிறேன், என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது, அப்படி நடந்தாலும் என்னால் வாழ்க்கையில் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ அதனால் ஐ பிலீவ் இன் மீ, ஐ எம் a capable person, I can do it, என்னால் முடியும், நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் செல்ஃப் டவுட் பண்ணும் போதெல்லாம் இந்த அஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து என் மெருவா ஹெக்ஸில் சொன்ன ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, ஐ ஹவ் ஆல் த டைம் ஐ நீட் அப்படிங்கிறது. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லைப்பா, என்னால் இதெல்லாம் முடியுமான்னு தெரியலப்பா, என்னால் இந்த வேலைக்கு நான் போயிட்டேன்னா என்னால் எனக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுறதுக்கான டைம் இருக்குமான்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹவ் ஆல் த டைம் ஐ நீட், அதாவது எனக்கு தேவையான நேரம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுக்கான டைமை நீங்களே உருவாக்குவீங்க. அதாவது
இங்கே டைம் இல்லை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ப்ரையாரிட்டைசிங் பொறுத்து தான். ஸோ அதனால் வந்து இது நான் ரியலைஸ் பண்ணது இப்போ ஃபியூ டேஸ், அதாவது மிரர் ஒர்க் எக்ஸசைஸ் நான் ஆரம்பிச்சதுலேருந்து நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் தான். எனக்கு ப்ரொஃபஷனலாக பயங்கரமான ஒர்க் இருக்குது, பட் ஸ்டில் இந்த மிரர் ஒர்க் சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி என்னால் பண்ண முடியுது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் இங்கே டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாமே நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது தான். அண்ட் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே விதை போடணும் அப்படின்னா ஐ ஹவ் ஆல் த டைம் ஐ நீட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அதாவது எனக்கு தேவையான விஷயங்களுக்கான நேரம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் மைண்டு வச்சு நீங்கள் யோசிப்பீங்க, உங்கள் மூளையை வச்சு நீங்கள் யோசிப்பீங்க, சரி ஓகே எனக்கான நேரம் இருக்குது, அதை நான் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அதை நான் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அஃபர்மேஷன் ஐ ஹவ் ஆல் த டைம் ஐ நீட் அப்படிங்கிற அஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் சொல்ல ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் கம். நான் சொல்லி இந்த மாதிரி இதுக்கெலாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் உங்கள் டைம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவீங்க. அண்ட் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கட் டவுன் பண்ணுவீங்க. தேவையில்லாமல் சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கணும் சரி, இல்லாட்டி தேவையில்லாமல் டிவி பார்க்குறதா இருக்கணும் சரி, அதெல்லாம் கட் டவுன் பண்ணிட்டு உங்களுக்கு எது தேவையான விஷயங்கள் பண்ணணுமோ அதை எடுத்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஐ ஹவ் ஆல் த டைம் ஐ நீட் அப்படிங்கிற அஃபர்மேஷன் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஒரு ஹார்ட் தாட்டில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஐ எக்ஸ்பீரியன்ஸ் அ டோட்டாலிட்டி ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வித்தின் மீ. அதாவது எல்லா வகையான சாத்தியக்கூறுகளும் எனக்குள்ள நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என்னால் இது பண்ண முடியாது ஏன்னா நான் ஒரு பொண்ணு, என்னால் இது பண்ண முடியாது ஏன்னா நான் ஒரு பையன், என்னால் இது பண்ண முடியாது ஏன்னா நான் இந்த ஹைட் இருக்கேன், இந்த வெயிட் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம இப்படி சொல்லியே நம்ம தடை பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம லிமிட்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லிமிட்டேஷனாலேயே, அதாவது என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயே, ஒரு நம்பிக்கையினாலே நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாமல் இருக்குது. அதனால் நீங்கள் அது மாதிரி சொல்லாதீங்க. ஐ பிலீவ் இந்த டோட்டாலிட்டி, ஐ எக்ஸ்பீரியன்ஸ் த டோட்டாலிட்டி ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வித்தின் மீ. அதாவது எனக்குள்ளே இருக்க சாத்தியக்கூறுகளை நான் நம்புகிறேன், நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அஃபர்மேஷன் நீங்கள் உங்களை சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம உலகத்தில், நிறைய வகையான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நான் உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான அஃபர்மேஷனை வைங்க. அண்டு நீங்கள் வந்து நினச்சி பார்க்காத விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியும். பிகாஸ் இது என்னோடய லைஃப்பில் நான் வந்து ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்துட்ருக்கேன். இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்ச விஷயங்களை இப்போ வந்து அதை அசால்ட்டாக ஈஸியாக ஜாலியாக ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஈஸியாகவே என்னால் அதை பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் அதுக்கான சக்தி அந்த ஒரு சர்டைன் திங்கை பண்ணும் போது எனக்கு வந்துச்சு. அண்டு அதுக்கான ஒரு கைடன்ஸும் அதுக்கான ஒரு வகையான மனுஷங்களையும் வாழ்க்கை வந்து அனுப்பிச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிளான் போடுறது ஓகே தான். பட் ஸ்டில் அந்த 10 வருஷத்துக்கு பிளானை தாண்டியும் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறலாம். நிறைய வகையான சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் ரியலைஸ் பண்ணுங்கள். அண்ட் தேவையான கைடன்ஸஸ், தேவையான சப்போர்ட் உங்களுக்கு சரியான நேரத்தில் வரும் அப்படிங்கிறதையும் நம்புங்க. ஏன்னா நம்பிக்கை அதான் எல்லாமே. ஸோ அதனால் இந்த எபிசோட் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது, எதனா வந்து குழப்பம் ஆயிடுச்சு, கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்கிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். பிகாஸ் ஒரு சில இடங்களில் நான் ஃபீல் பண்ணேன், ஏதோ ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிட்டணும் உங்களை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால் உங்களுக்கு எதனா கிளாரிஃபிகேஷன் வேணும், எதனா குழப்பம் உங்களை ஏற்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜான நம்ம பாட்காஸ்ட்கான இன்ஸ்டாகிராம் பேஜான வானன் பவளம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்டான த காரியா 32 THE_KARIGA32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சு இல்லைப்பா நான் மெயில் ஐடி தான் வச்சுருக்கேன், மெயில் மட்டும் தான் பண்ண தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையப்படாதீங்க. vaananbavalam@gmail.com அப்படிங்கிற நம்மளோட பாட்காஸ்ட்டோட ஒரு மெயில் ஐடியும் இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் தாராளமாக உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நன்றி ஃபார் போனா வராது பொழுதுமன கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளோடு செலவிட்டதற்கு மனசை பிடிச்ச மனசார செய்யுங்க. நிறைய லவ்வோட, நிறைய காதோட, நிறைய நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடு சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.